எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி தேவக்கு ஒரு ஒன் ஷாட் மிஸ்டர் கிம். இந்த ஒன் ஷாட் வந்து ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்கும். எல்லோரும் கேளுங்க, கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இது ஒரு ரிக்வெஸ்ட் ஒன் ஷாட். ஒரு ஆள் தான் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு தான் இந்த ஒன் ஷாட் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் கேளுங்க, கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட். நைட் டைம் ஒரு பெரிய ஹோட்டலில் பார்ட்டி கிராண்டாக நடந்துட்டுருக்கு. அங்கே இருக்கவங்க முழுக்க முழுக்க மாஃபியா வேர்ல்டு ஆக்களாக தான் இருக்காங்க. சின்ன சின்ன மாஃபியாவிலேருந்து பெரிய டான்ஸ் வர அந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே தான் ஷானும் இருக்கான். ஷான் வந்து ஒரு பெரிய மாஃபியா லீடர். சின்ன வயசுலேயே பெரிய இடத்துக்கு வந்துட்டான். ஆனால் அதை விட பெரிய இடத்துக்கு வரணும், அதுதான் அவனோட ட்ரீம். எல்லாருக்கும் மேலே இருக்கணும். ஸோ அதுக்காக எப்பவும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். ஷானும் ஃபெலிக்ஸும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி எல்லா வேலையும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பண்ணுவாங்க. ஹலோ ஷான், ஹவ் ஆர் யூ? ஃபைன் விஜின், நீங்கள் எப்படி? இவர் பேர் விஜின். இவர் மாஃபியா லீடர் தான், பட் தந்திரசாலி. இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். குட் ஒன். ஆமாம், ஃபெலிக்ஸ் எங்க? ஆளையே காணோம். இங்கே தான் இருந்தான், இப்போ ஆளை காணோம். ஓ ஆமாம், அவன் எங்க வந்துட்டானா? அவர் எப்படி டைமுக்கு வருவார்? அவர் தான் டானுக்கே டான் ஆச்சே. நீ சொல்லலைனாலும் அவன் டானுக்கு டானாக தான் இருக்கான். நமக்கு ஒரு பிரச்சனைனா அவன்கிட்ட தானே போய் நிற்போம். அப்போ அவன் டானுக்கெல்லாம் டான் தானே. ஏன் போன வாரம் கூட நீ போய் நின்னியே, கேள்விப்பட்டேன். அடைச்சே, அது அந்த ஃபெலிக்ஸ் பயலால் வந்தது. அவன் தான் தேவங்கிட்ட போவோம் நின்னான். சரியான தொடர் நடக்கி. இல்லைன்னா நானாவது அவன்கிட்ட போய் நிற்கிறதாவது. அப்போது அந்த இடமே சைலண்ட் ஆகுது. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு நிற்கிறாங்க. வந்துட்டான் போல. ஒரு பர்சன் கேஷுவலாக உள்ளே என்டர் ஆகுறான். எல்லாரும் அவனை பார்த்து பவ் பண்ணுறாங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. பட் அவன் இதையும் கட்டுக்கிற மாதிரி இல்லை, கெத்த போகிறான். பின்னாடி ஒரு 4-5 கார்ட்ஸ் போகிறாங்க. என்ன ஷானே, என்னை பற்றி ஏதோ பெருமையாக பேசிகிட்டு இருந்த மாதிரி தெரியுது. தேவ் வெல்கம் அப்படின்னு விஜின் கையை கொடுக்குறாரு. இருக்கட்டும். நீ எதுக்குமே டைமுக்கு வர மாட்டியா? என்ன பண்ண சொல்கிற ஷானே? வேலை வெட்டி இல்லாத பசங்க தான் இப்படி ஏழையாக வந்து நிற்பாங்க. நான் அப்படியா? அப்போ எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லைங்கிறியா? புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்ட்டு அசால்ட்டாக போகிறான் தேவம். திமிர பார்த்தீங்களா அவனுக்கு? சரி சரி விட்டு ஷான், அவனை பற்றி தான் தெரியுமே. ஷான் காண்டில் நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் தேவம் கொஞ்ச நேரம் ஃபார்மாலிட்டிக்கு பார்ட்டியில் கலந்துக்கிட்டு எந்திரிச்சு போகிறான். இவான், அண்ணா எல்லாம் ரெடிண்ணா, இந்தாங்க கீ கார்டு, ரூம் நம்பர் 202. சரி சரி, ஃப்ரெஷ் பீஸ் தானே? ஆமாண்ணா, ஆமாம். சரி நான் போகிறேன், நீ பார்த்துக்கோ. சரிண்ணா. அண்ணா, நாங்கள் கிளம்புறதா இல்லை இங்கேயே வெயிட் பண்ணுறதா? டேய், எனக்கு வர தெரியும், நீங்கள் முடிச்சுட்டு கிளம்புங்க. சரிண்ணா. தேவ் அப்படியே லிஃப்ட்டுக்கிட்ட போகிறான். கொரியாலேயே அசைக்க முடியாத ஒரு மாஃபியாடோன்னு தேவ். அவன் பேரை சொன்னாலேலாம் நடுங்குவாங்க, அவ்வளோ பயம். போலீஸ்லேருந்து பொலிட்டீஷியன் வரைக்கும் அவனுக்கு ஆள் இருக்குது. எங்கே போனாலும் கெத்து தான். எந்த ஒரு பெரிய டீலும் அவனை தாண்டி தான் போகும். அவனை விட எக்ஸ்பீரியன்ஸான டான்ஸ் எல்லாம் இருக்காங்க, பட் தேவங்க இருக்க இடமே தனி. அந்த மாஃபியாஸை பொறுத்த வரைக்கும் தேவங்க ஒரு பவர்ஃபுல் பர்சன். ஸோ அவன்கிட்ட யாரும் வச்சுக்க மாட்டாங்க. மற்றவங்கள பொறுத்தவரை கொஞ்சம் திமிர் பிடிச்சவன். யாராலையும் பண்ணி முடிக்கலாதுன்ற விஷயத்த தேவன் ஈஸியாக பண்ணிடுவான். ஸோ அதனாலே அவனுக்கு தவிர்க்க முடியாத இடம் இருக்குது. இப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. தேவங்க அந்த கீ கார்டை வச்சுட்டு ரூம் நம்பர் 202 எங்கே இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டே போயிட்டுருக்கான். இந்த இருக்குது ரூம் நம்பர் 202 அப்படின்னு ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். கோட்டை ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு பெட்டை பார்க்குறான். அங்கே ஒரு பொண்ணு கை கட்டப்பட்டு வாயில் பிளாஸ்டர் போட்ட மாதிரி உட்காந்துட்ருக்கா. தேவ் ஸ்லீவை மடித்து விட்டுட்டு அவகிட்ட வரான். வாயிலேருந்து பிளாஸ்டரை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறான். அந்த ஃபேஸ் வேறு யாரோடதும் இல்லை, அதுக்கு ஓனர் நீங்கள் தான். எஸ், அது வைன். தேவ் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போய் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறான்.
அவன் குடிக்கிறதுக்கு. நீங்கள் எதுவுமே கத்தலை கொல்லலை, சைலண்ட்டாக இருக்கீங்க. அவனை பார்க்குறீங்க, அவன் குடிச்சிட்ருக்கான். எனக்கு தெரியும், என்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியாது. நான் என்ன பண்ணாலும் நீங்கள் என்னை விட போகிறதில்ல. நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? தேவன் பார்க்குறான். இன்னைக்கு இரவு உங்கள் தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை கொன்னுறீங்களா? நான் நாளைக்கு மோனிக்க பார்க்க விரும்பலை. என்னை கொல்ல முடியுமா ப்ளீஸ்? தேவங்க ஒரு கையில் கிளாஸை வச்சுட்டு உங்ககிட்ட எந்திரிச்சு வரான். இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு உங்களை பெட்டில் தள்ளி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கிஸ் பண்ணபடியே உங்கள் கைக்கட்டை ரிமூவ் பண்ணுறான். ஷால் வி பிகின்? நீங்கள் அழலை, கத்தலை, கெஞ்சலை. ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். எந்த அசைவும் இல்லாமல் இருக்கீங்க. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நைட். என்னையோட என் வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணபடியே நீங்கள் ஐஸை மூடிறீங்க, மயங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் மெல்லவா ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. சன்லைட் உங்கள் மூஞ்சி மேலேயே அடிக்குது. என்னது? அப்போ நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேனா? ஏன் சாகலை அப்படின்ட்டு பார்க்குறீங்க. இது நேற்று நைட் இருந்த இடமே இல்லை, வேறு மாதிரி புதுசாக இருக்கு. என்ன பிளேஸ் இது அப்படின்ட்டு மெதுவாக எந்திரிக்க பார்க்குறீங்க. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க உங்கள் பாடியில் ட்ரெஸ் எதுவுமே இல்லை, வெறும் பெட்ஷீட்டால் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கு. என்னது இது? நான் எப்படி இங்கே? உடம்பெல்லாம் செம்மையாக வலிக்குது. அப்போது டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. நீங்கள் கடைன்னு பெட்ஷீட்டால் உங்கள் ஃபுல் பாடியும் கவர் பண்ணிக்கிறீங்க. அப்போது ஒரு மெய்ட் தான் உள்ளே வராங்க, கையில் டீயோட. யார் நீங்கள்? இது எந்த இடம்? நான் எப்படி இங்கே வந்தேன்? என்ன நடக்குது? குட் மார்னிங் மேம். ஃபர்ஸ்ட் இந்த டீயை குடிங்க. உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் இந்த கபர்டில் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம். ஏதாவது தேவைன்னா என்னை கூப்பிடுங்க மேம். இனி இதுதான் உங்களோட ரூம். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷம், நான் எங்கே இருக்கேன்? இது என்ன இடம்? எப்படி இங்கே வந்தேன்? இது தேங்க்ஸ் சாரோட மென்ஷன் மேம். அவர் தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தார். உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு. ஏதாவது தேவைன்னா நீங்கள் என்ன கூப்பிடுங்க மேம். தேவங்க யாரு? இல்லை புரியல மேம். எனக்கு தெரியல. யார் தேவம்? அவர் தான் மேம் எங்கள் பாஸ். உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்ததும் அவர் தான். என்னது? அப்போ அவன் பேர் தான் தேவங்க. எதுக்கு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான்? நான் என்ன கொல்ல தானே சொன்னேன்? நான் எங்கே இருக்கேன் மேம்? அப்போ நான் போகலாமா? நீங்கள் போங்க, சார் உங்களை வந்து பார்ப்பாரு. சரிம்மா. அந்த மெய்டும் அங்கேருந்து போயிடுறாங்க. எதுக்கு அவன் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான்? முதல்ல ஏன்னு கொல்லலை? நான் எதுக்கு இன்னும் உயிர் வாழணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் அவங்க லாஸ்ட் நைட். அன்னையோட முடிஞ்சு போயிருக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. மானம் போச்சு, அதோட உயிரும் போயிடட்டும்னு தான் அவன் பண்ண எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் இருக்குது, அதுவும் தேவங்க விட்டு இருக்குது, சுத்தமாக பிடிக்கல. மெல்லவா எந்திரிச்சு வாஷ்ரூமுக்குள்ளே போகிறீங்க. நடக்க கொஞ்சம் சிரமமாகவே இருக்குது. இப்போ ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது டோர் ஓப்பன் ஆகுது. அவன் தானே பார்க்குறீங்க. பட் மெய்டு உள்ளே வராங்க உங்களுக்கு ஃபுட் எடுத்துட்டு. மேம் உங்கள் ஃபுட். அவங்க போகிறாங்க.
ஒரு நிமிஷம், நான் அவரை பார்க்கணும். எப்போ வருவார்? முன்னாடி வந்தவங்க சொன்னாங்க அவர் வந்து பார்ப்பார்னு. யார், தேவங்க சாரா கேட்குறீங்க மேம்? ஆமாம், அவர் வெளியே போயிட்டார் மேடம். இனி நைட்டுக்கு தான் வருவார். நைட்டா? ஆமாம் மேம். நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, யோசிச்சுட்ருக்கீங்க மேம். அப்போ நான் போகலாமா? சரி போங்க, நீங்கள் போங்க. அவங்களும் போயிடுறாங்க. உங்களுக்கு இங்கே பல கொஷின்ஸ் ஓடிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் ஒருத்தரால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். பட் அவனும் இப்போ இல்லை, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர்நூன் ஆகுது, பட் தேவங் வரல. ஸோ வெளியே போய் பார்ப்போன்னு வாரீங்க. வெளியே வந்தா அவ்வளோ பெரிய மேன்ஷன். சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. என்னது இவ்வளோ பெரிய வீடு? இங்கே வேறு யார் இருக்கா? என்ன இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? கீழே பார்க்குறீங்க, எல்லாம் கோட் சூட் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. புரியாமல் இருக்கு உங்களுக்கு. நோ ஐடியா. பிகாஸ் இதுவரை தேவங் யார், என்ன பண்ணுறான், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. யார்கிட்டையாவது விசாரிக்கலான்னு கீழே போகிறீங்க. யாரும் உங்ககிட்ட பேசின மாதிரி இல்லை, பிஸியாக சுற்றிட்டு இருக்காங்க. சரி, மெய்ட்ஸ் கிட்ட கேட்கலான்னு போகிறீங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது தேவையா? அம்மா, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் எங்கே இருக்கேன்? இது எந்த மாதிரியான இடம்? அவர் யாரு? ஏம்மா, இது எதுவுமே தெரியாமலா இங்கே வந்த? மா, நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க ஒன்றொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தேவங்க யாருன்னு கேட்க கேட்க உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கு. அவங்க சொல்கிறதுலே உங்களுக்கு புரியுது நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும்னு. இங்கேருந்து போக முடியாது. இப்படி தாம்மா, இங்கே அடிக்கடி பொண்ணுங்க வந்துட்டு போவாங்க. ஆனால் யாரும் அவர் இப்படி தங்க வச்சதில்லை. இதுதான் மொத தடவை. அதுதான் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கு. மா, அப்போ நான் இங்கேருந்து போகவே முடியாதா? எனக்கு ஒரு வழி இல்லையா? இந்த சீன் அப்படியேங்க கட் ஆகுது. இந்த மாதிரி நைட்டும் ஆகுது. தேவங்கும் அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். சாப்பிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் ரூமில் இருக்கான். அப்போ தான் உங்கள் ஞாபகம் வருது நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு. சரின்னு உங்கள் ரூமுக்கு வரான். நீங்கள் பெட்டில் ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் டோட்டல் லைஃப்பும் பாழாக போயிடுச்சு. அப்போது டோர் ஓப்பன் ஆகுது. அங்கேயே பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே வர்றது தேவங்க தான். அப்படியே கேஷுவலாக வந்து சோஃபாவில் உட்காந்துட்ருக்கான். அவனை பார்த்ததும் உங்களில் எந்த ஆரவாரமும் இல்லை. மெதுவாக அவனை பார்க்குறீங்க. அப்புறம் இடம்லாம் செட் ஆயிடுச்சா? எல்லாம் ஓகே தானே? ஆமாம், உன் பேர் என்ன? அதை சொல்லவே இல்லையே. நீங்கள் அவன் கேட்ட எதுக்குமே பதில் சொல்லலை. நான் ஏன் உயிரோடு இருக்கேன்? எதுக்கு உங்களோட வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க? ஓ, உனக்கு தெரியாதுல்ல நீ ஏன் சாகலைன்னு? ஆக்சுவலி யூஆர் இன்ட்ரெஸ்டிங். என்கிட்ட எந்த ஒரு பொண்ணும் பண்ண பிறகு எனக்கு கொண்டுருன்னு சொன்னதே இல்லை. சில பேர் அழுவாங்க, சில பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் யூ ஆர் குவைட் டிஃப்ரெண்ட். எனக்கு புதுசாக இருந்துச்சு. அண்ட் தென் அவன்கிட்ட கிடைச்ச அந்த ஃபீல், நீ ஃபெயிண்ட் ஆன பிறகும் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. ஜஸ்ட் வாவ், அதை மறுபடியும் அனுபவிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதான். பட் யூ நோ சம்திங், நான் எப்போவுமே ஒன் டைம் யூஸ் தான் பண்ணுவேன். அது பொருளாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் தட் ஐ வாண்ட் டு ஃபீல் மோர் அண்ட் மோர். ஆனால் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன கொண்டுருங்கன்னு சொன்னல. அப்சல்யூட்லி யூ ஆர் கரெக்ட். ஒன்று பொறுத்தவரை நீ வாழ தேவையில்ல. ஸோ தேவையில்லாத பொருளை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் நான் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்காக தான் அவனை என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தேன். இஸ் இட் கிளியர்? அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல உங்களுக்கு. ஆனால் இனி நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்ட்டு ஒரு இமேஜ் உங்களுக்கு கிடைக்குது. தேவங்க பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? ஜஸ்ட் இதுக்காக தான் என்னை வச்சுருக்க போகிறீங்களா? அஃப்கோர்ஸ் எஸ். இப்போ நான் யாருன்றது உனக்கு புரிஞ்சிருக்கும். ஐ நீட் யுவர் பாடி.
கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒர்க் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன், தென் வி வில் ஸ்டார்ட் அப்படின்னு எந்திரிச்சு போகிறான். டக்குன்னு உங்களை திரும்பி பார்த்து, எனக்கு போர் அடிக்க வர நீங்கள் இது போக முடியாது. ஐ திங்க் யூ காட் இட் வாட் ஐ ட்ரை டு சே. நீங்கள் தப்பிக்க என்ன பிளான் பண்ணாலும் அது நடக்காது. ஸோ அதுதான் மீன் பண்ணி சொல்லியிருப்பான். தேவங்க இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அவன் பேசினதுலேருந்து ஒன்று மட்டும் உங்களுக்கு புரியுது, உங்கள் வாழ்க்கை இனி நரகமாக போகுதுன்னு. உங்களுக்கே தெரியும், இவ்வளோ கார்ட் அண்ட் செக்யூரிட்டியை தாண்டி வெளியே போகிறதுக்கு நீங்கள் ஒன்றும் சூப்பர் ஹீரோவும் கிடையாது. ஸோ தப்பிக்க எந்த வழியும் இல்லை, அவன் கூட தான் இருந்தாகணும், அவனா விடும் வரைக்கும். கொஞ்ச நேரத்திலேயே தேவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ரூமுக்கு வரான். நீங்கள் ரூமில் இல்லை, பால்கனியில் நின்று வெளியே பார்த்துட்ருக்கீங்க. தேவங்க ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க, பக்கத்தில் தேவம். ஒன்றும் இல்லை. என்ன ஃபீலிங்க? ஆமாம், உன் பேர் என்ன? எப்படி இவனுங்க கிட்ட சிக்கின? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? என்னை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு விட வேண்டியது தானே? கரெக்டில் கரெக்டு தான். இன்ட்ரெஸ்டிங். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? தாராளமா. தேவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் எல்லாமே ஒன் டைம் யூஸ் தானே? அப்போது என்ன மட்டும் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க? ஹலோ, அது சத்தியமாகவே எனக்கு தெரியல. உன் கூட இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். நீ ஓவராக யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் வா, வி வாண்ட் ஸ்டார்ட். உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறான். ஸோ நேத்தே மாதிரி தான் இன்றைக்கும் நைட் 2 பேருக்கும் எல்லாம் நடக்குது. உங்கள் கூட பண்ணதுக்கு அப்புறம் ஹைலி சாட்டிஸ்ஃபைட், மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு. அவனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க பாடிக்கு. எல்லாம் முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் படுத்திருக்கான். பட் ஹீ டிடன்ட் டச் யூ. தள்ளி தான் படுத்திருக்கான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என் வாழ்க்கை கடைசியில் இப்படி ஆகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலே. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் வேக்கப் ஆகி பார்க்குறீங்க, தேவங்க பக்கத்தில் இல்லை. வேலை முடிஞ்சதும் கிளம்பிட்டானா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு வாஷ்ரூமுக்குள்ளே போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆயிட்டு வெளியே வாரீங்க. பசிக்குது உங்களுக்கு. ஸோ சாப்பிடலான்னு கீழே வாரீங்க. பார்த்தா நடு ஹாலில் தேவங் உட்காந்துட்ருக்கான். கூடவே இன்னும் கொஞ்சம் பேர் உட்காந்து சீரியஸாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் அதால் போகிறீங்க. எல்லாரும் உங்களே பார்க்குறாங்க. ஹலோ, இங்கே கவனிங்க. ஓகே தேவம், நீங்கள் போய் சாப்பிட உட்காடுறீங்க. என்ன தேவம், இப்போல்லாம் பகல்லே வேலைய ஆரம்பிச்சிட்டியா? ஏய், மூடிக்கிட்டு இங்கே கவனி. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்துப்பீங்க. அப்போ நீங்கள் பயந்து அலறீங்க. அப்போ மெய்ட் ஓடி வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. என்ன ஆயிருக்குன்னா, அங்கே பேசிகிட்டு இருந்தவங்கள ஒருத்தனை தேவங் தான் சடனாக ஷூட் பண்ணியிருப்பான். அந்த சத்தம் தான் அது. மா என்னாச்சு? இப்போ என்னாச்சுங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, அது இங்கே வளமையாக நடக்கிறது தான். நீ சாப்பிட்டு. என்னம்மா சொல்கிறீங்க? வளமையாக நடக்கிறதா? ஆமாம்மா, அதெல்லாம் எங்களுக்கு பழகி போயிடுச்சு. நீ புதுசு இல்லை, போக போக நீயும் பழகிப்ப. சாப்பிடு. உங்களுக்கு அதுக்கப்புறம் சாப்பாடு இறங்கவே இல்லை, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க பயத்தில். இப்போ நைட் டைம் தேவங்க வருவான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் டைம் ஆகியும் வரல. என்னடா ஆளக்கானோன்னு டோரை ஓப்பன் பண்ணா அங்கே இன்னொரு பொண்ணு போயிட்டுருக்கா. அப்போ தான் உங்களுக்கு மெய்ட் சொன்னது ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இங்கே அடிக்கடி பொண்ணுங்க வந்துட்டு போவாங்கன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓ, அப்போ இன்றைக்கி நமக்கு லீவா அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு மறுபடி ரூமுக்குள்ளே போகிறீங்க. மிட் நைட் இருக்கும். யாரோ உங்கள் ரூம் டோரை தட்டுறாங்க. நீங்களே எந்திரிச்சு போய் பார்க்குறீங்க. தேவங்க தான் ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டுருக்கான்.
என்னாச்சு? அவன் வேகமாக வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு என்னன்னே புரியல. என்னாச்சு? என்னாச்சு இப்போ? பேசாத வா. இல்லை அந்த பொண்ணு ஒன்றும் பேசாதடி வா அப்படின்னு உங்களை பெட்டுக்கு இழுத்துட்டு போகிறான். அப்புறம் ஒன்று ஒன்றா நடக்குது. உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். எல்லாம் முடிஞ்சு உங்கள் பக்கத்தில் படுக்கிறான். 2 பேருக்கும் ஹெவியாக ப்ரீத் பண்ணுது. நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. என்னாச்சு? அந்த பொண்ணு எங்க? தெரியலன்னா அவ கூட நான் இருக்க முடியல. ஏன் எனக்கு தெரியல. உங்ககிட்ட கிடைக்கிற இந்த ஃபீல் அவகிட்ட எனக்கு கிடைக்கல. அவளை போட முடியல. நீங்கள் அமைதியாகிடுறீங்க. அப்புறம் ஒன்றும் கேட்கல. தேவங்க அந்த சைடு திரும்பி தூங்கிடுறான். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் டேஸ் ஓடிட்டுருக்கு. டே ஃபுல்லாக உட்காந்துட்ருப்பீங்க. நைட்டில் தேவங்க வருவான். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான். மார்னிங் எந்திரிச்சு போயிடுவான். ஆனால் இப்போலாம் வேறு கேர்ள்ஸ் வார அளவு குறைஞ்சி போயிடுச்சு. அவனுக்கு வேறு கேர்ள்ஸில் இருக்க இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி உங்கள் மேலே அதிகமாயிட்ருக்கு. பட் இது வெறும் உங்கள் பாடிக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியா ஒரு நாள் தேவங் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு வந்திருக்கான். அங்கே ஷான், வீஜின், ஃபிலிக்ஸ் எல்லாம் இருக்காங்க. வேறு வேறு லீடர்ஸும் இருக்காங்க. அப்போ தேவங் கிட்ட ஷானும் வீஜினும் வந்து பேச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் தேவங், இப்போல்லாம் ஹோட்டல்ஸுக்கு போகிறது ரொம்ப குறைஞ்சிருச்சாமே, கேள்விப்பட்டேன். ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்லேயே வச்சுருக்கியாமே அப்படின்னு ஷான் கேட்குறான். நான் எங்கே வேணால் போகிறேன், எவ்வளோ வேணால் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன். உனக்கு என்னடா வந்துச்சு? உன் வீட்டுக்குள்ளேயா வந்தேன்? ஏய் தேவங், ஷான் 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 அமைதியாரு. தேவங் நீ கிளம்பு. அவன் ஸ்மிக் பண்ணிட்டே அங்கேருந்து போகிறான். பேச்சை பார்த்தீங்களா அவனுக்கு? வர திமிர் அதிகமாகிட்டே போகுது. விட்டு ஷான், அவன் அப்படி தானே நமக்கு தெரியும்ல. ஆமாம், நீங்கள் எப்போ பாரு என்னையே சொல்லுங்கள். அவனை தூக்க வைக்கல, சும்மா ஏன் கிட்ட வந்து பேசிக்கிட்டு. ஷான், பொண்ணுங்க தானே அவனோட வீக் பாயிண்ட். அதை வச்சு அவனை சீக்கிரம் தூக்குறனே இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு கானில் பேசிகிட்டு இருக்கான் ஷான். ஷானுக்கு தேவங்னா பிடிக்காது. தேவங் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கான். கொஞ்சம் திமிர் காட்டுவான். ஸோ அதனாலே அவனுக்கு ஆகாது. ஆனால் அவன் வந்து நேர்லேயே சொல்லுவான். பட் வீஜனை பொறுத்த வரைக்கும் தேவனுக்கு நல்லவ மாதிரி நடிப்பான். அவன் முன்னாடி ரொம்ப நல்லா நடிப்பான். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்போ அவனை தூக்கலான்னு பார்த்துட்டு இருக்க ஒரு கேரக்டர். பட் ஃபெலிக்ஸ், ஹீ இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அப்படியே மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நைட் டைம் நீங்கள் ரூமில் இருக்கீங்க. அப்போ தேவங்க ரூமில் இருந்து வித்தியாசமான சவுண்டெல்லாம் கேட்குது. எல்லா பொருளும் உடைஞ்சு விழுற மாதிரி. என்னடான்னு பார்க்குறீங்க. பட் இது வரைக்கும் ஒரு தடவை கூட நீங்கள் அவன் ரூமுக்கு போனதில்ல. அவன் தான் எப்பயும் உங்கள் ரூமுக்கு வருவான், நீங்கள் போனதில்லை. ஸோ என்ன ஏதுன்னு மேட்ஸ் கிட்ட போய் கேட்குறீங்க. அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பட் நீங்கள் விடலை, திருப்பி கேட்குறீங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் ஒரு பொண்ணை ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணிகிட்டு இருந்தான். அவள் பேர் சோஃபி. அவள் மாஃபியான்னு தெரிஞ்சும் அவள் லவ் பண்ணியிருப்பா. ரொம்ப க்யூட்டான லவ் ஸ்டோரி அது. அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஒருத்தருக்கொருத்தர் அவ்வளோ பாசமாக இருந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட மேரேஜ் பண்ணுற அளவுக்கே போயிருக்கும். மேரேஜுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோஃபியை தேவங்கோட எனிமீஸ் கொண்டிருப்பாங்க. அவன் மாஃபியாவில் இருக்கிறதுனால நிறைய எனிமீஸ். பட் யார் அதை பண்ணாங்கன்னு அவனுக்கு தெரியல. இதனாலேயே அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளுறான். இதுக்கப்புறமா தான் தேவங் பெரிய டவுன் ஆகியிருப்பான். அவளோட டெத்தை தேவங்கால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. அதுக்கு பிறகு தான் அவன் இப்படியும் மாறுறான். அவளை லவ் பண்ண ஹார்ட்டில் வேறு யாரையும் வைக்க முடியல அவனால். அதனால தான் லவ் அது இதுன்னு எதுவும் போகாமல் பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஜஸ்ட் ஃபார் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஓன்லி. இப்படி சோஃபியோட ஞாபகம் வரும்போதெல்லாம் அவன் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். தன்னைத்தானே ப்ளேம் பண்ணிக்கிட்டு அவனால தான் அவன் செத்தான்ற கில்ட்டினஸ் அவனை போட்டு குத்திக்கிட்டே இருக்கும்.
இதெல்லாம் மறக்கத்தான் இந்த மாதிரி இருப்பான். ஸோ இதெல்லாம் நீங்கள் மேட்ஸ் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டைம் போக போக ரூம்ல இருந்து கேட்குற சத்தம் அதிகமாக இருக்குது. நீங்கள் மெல்ல மெல்ல வா, அவன் டோர் கிட்ட போகிறீங்க. மேட்ஸ் எல்லாம் வேணாம் வேணான்னு தடுக்கிறாங்க. இந்த மாதிரி டைமில் யாரும் ரூம் பக்கமே போகிறதில்ல. உங்களையும் போக வேணான்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் கேட்கல. டோர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. நீங்கள் ஐஸ் அண்ட் இயர்ஸை இறுக்கி க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எந்த சத்தமுமே வரல. உள்ளே என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. பயத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபுல் இருட்டாக இருக்கு. ஒரு லேம்ப் மட்டும் ஓரமாக எரிஞ்சிட்ருக்கு. எல்லா பொருளும் சிதறி அங்கே இங்கன்னு இருக்கு. அந்த ரூமே அலங்கோலமா ஒரு மாதிரியா இருக்கு. அவங்கன்ற மாதிரி பார்த்துட்டு உள்ள போறீங்க. அந்த பெட்ல தியோங் ஹெவியா ப்ரீத் பண்ணிட்டு கீழே பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. மெதுவா கிட்ட போறீங்க. என்னாச்சு? அவன் டக்குன்னு உங்களை இழுத்து ஹிப்பை சுத்தி ஹக் பண்றான். பக்குன்னு இருக்கு. அவன் அடிச்சிருவான்னு பயந்துன்னு வந்தீங்க. ஆனா இந்த மாதிரி ஹக் பண்ணிப்பான்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்க வாய் கடந்து தடுமாறுது. என்ன பண்றதுன்னு தெரியல. தியோங், உங்க கையை மெதுவா எடுத்துட்டு வந்து அவன் ஹெட்டை டேப் பண்றீங்க. நீங்க அவனை டச் பண்றீங்கன்னு தெரிஞ்சதும் இன்னும் டைட் ஆக்குறான். அப்போ அவனுக்கு ஒரு ரிலாக்ஸ் தேவைன்னு உங்களுக்கு நல்லா புரியுது. ஒன்றும் இல்லை தியோங், எல்லாம் சரியாயிரும். அவன் முதுக டேப் பண்ணி கம்ஃபர்ட் பண்றீங்க. ஆக்சுவலி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் நீங்கள் அவனை பேர் சொல்லி கூப்பிட்ருக்கீங்க. இவ்வளோ நாளா உங்கள் பேரையும் அவன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க. அவன் பேரையும் நீங்கள் சொல்லி கூப்பிட்டும் இருக்க மாட்டீங்க. அவன் பேரை சொல்லவே கூடாதுன்னு வைராக்கியத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு. இப்படியா? அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. தியாங் தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகுறான். மெல்ல மெல்லவா ஐஸ் ஓப்பன் பண்ணா. முன்னாடி உங்களோட ஃபேஸ் தான். உங்களை ஹக் பண்ணபடி இருக்கான். அதை பார்த்ததும் உடனே கையெடுத்துட்டு விலகி போகிறான். ரூமை சுற்றி பார்க்குறான். என்னாச்சு நேற்று நைட் இவ எப்படி என் ரூமுக்கு வந்தா? நான் கூப்பிடவே இல்லையே. நைட் என்ன பண்ண அப்படின்னு அவன் ரீகால் பண்ணி பார்க்குறான். பட் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. உங்களை பார்க்குறான். நீங்கள் அசந்து தூங்கிட்டு இருக்கீங்க. தேவங்க பொறுத்தவரை அவன் பெட் வரைக்கும் யாரும் வந்ததில்ல. ரூமுக்குள்ளே அலவுட் கிடையாது. எத்தனை கேர்ள்ஸ் வந்தாலும் அது வேற ரூமில் தான், அவன் ரூமில் இல்லை. ஏன்னா இங்கே அவன் கூட சாஃபி மட்டும்தான் இருந்திருக்கா. இப்போது உங்களை இங்கே பார்த்ததும் அவனுக்கு குழப்பமாக இருக்கு. ஏவான், நீங்கள் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. முன்னாடி தேவம் சட்டுன்னு எந்திரிச்சிடுறீங்க. தேவம் ஐ ஓகேண்ணா? இப்போ எப்படி இருக்கு? என்னது தேவங்க? அப்போ என் பேர்லாம் உனக்கு தெரியுமா? எப்போலேருந்து என் பேர் சொல்லி கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ண? அது அது வந்து எல்லாம் இருக்கட்டும். நீ எப்படி இங்கே வந்த? ரூமுக்குள்ளே யாரும் அலோவ் பண்ணது? அது நேற்று நைட் என்னவோ சத்தம் வந்ததுன்னு. ஸ்டாப் ஜஸ்ட் ஸ்டாப். சி, இது என்னோட ப்ரைவேட் ஸ்பேஸ். இங்கே யாரும் வரக்கூடாது. வந்ததும் இல்லை. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. ஆனால் தேவம், உன்னை போக சொன்னேன். சரி. நீங்கள் மெதுவாக எந்திரிச்சு போகிறீங்க. அப்போ தான் தேவங்க உன்னை நோட்டீஸ் பண்ணுறான். நீங்கள் நொண்டி நடந்துட்டு போகிறீங்க. ஒரு நிமிஷம் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. கால் என்ன? அது ஒன்றும் இல்லை, லைட்டாக அடிபட்டுருச்சு. அவன் நீங்கள் நடந்து போன இடத்த பார்க்குறான்.
எல்லாம் பிளட்டாக இருக்கு. பெட்டை பார்க்குறான், அங்கேயும் பிளட் கரையாக இருக்கு. இங்கே வா, கிட்ட வா. அது ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் வான்னு கூப்பிட்டேன். நீங்கள் நொண்டி நொண்டி அவன்கிட்ட போகிறீங்க. உட்காரு. இல்லை வேணாம், அவன் ஒரு பார்வை தான். நீங்கள் உட்காந்துடுறீங்க. காலை காட்டு. நீங்கள் தயங்குறீங்க. ஸோ அவரே உங்கள் கால் எடுத்துகிட்டு வந்து லெப்பில் வச்சு பார்க்குறான். சட்டுன்னு உங்களை பார்க்குறான். எப்போ நடந்துச்சு? நேற்று நைட். தேவன் கீழே பார்க்குறான். அங்கே கிளாஸ் பீஸ் எல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கும்னு. எஸ், நேற்று அவன் உங்களை ஹக் பண்ண டைம் உங்கள் காலில் அந்த கிளாஸ் பீஸ் ஏறி இருக்கும். நீங்கள் சத்தம் போட்டா அவன் டிஸ்டர்ப் ஆயிடுவான்னு அமைதியாக இருந்திருப்பீங்க. அப்புறம் அவன் அப்படியே ஹக் பண்ண வாக்கிலே தூங்கியிருப்பான். ஸோ உங்களால் எந்திரிக்கவே முடிஞ்சிருக்காது. தேவன் உங்களை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறான். இதில் இரு அப்படின்னு எந்திரிச்சு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வரான். பொறுமையா அந்த கிளாஸ் பீஸை வெளியே எடுக்கிறான். நீங்கள் அப்பான்னு பயங்கரமாக கத்துறீங்க. செம்மையாக வலிக்குது அது. தேவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் துடிக்கிறத பார்த்து. அப்படியே ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணி விடுறான். எல்லாம் முடிஞ்சுது. சரி போகலான்ட்டு நீங்கள் காலை எடுத்து கீழே வைக்கிறீங்க. கொஞ்சம் ஒரு தேவங்க அந்த பாக்ஸை வச்சுட்டு வந்துட்டு உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைல்லே தூக்கிடுறான். இதை கொஞ்சம் கூட நீங்கள் எதிர்பார்க்கல. டப்பு டப்புன்னு ஹார்ட் பீட் அடிக்குது. ஒரு செகண்ட் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த ஆங்கிளில் தேவங்களோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அவன் பெர்ஃப்யூம் ஸ்மெல்ல நீங்கள் மதி மயங்கி போயிட்டீங்க. அவங்கள தூக்கிட்டு வெளியே வந்து உங்கள் ரூமை நோக்கி போகிறான். கீழே இருக்க மேட்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் ஆன்னு பார்க்குறாங்க. உங்களோட ஒரு கை ஆட்டோமேட்டிக்காக அவன் நெக்கை ஹோல்ட் பண்ணிக்குது. உன் கைகள் கோத்து உன்னோடு போக என் நெஞ்சு தானேங்குதே, தினம் உயிர் வாங்குதே, தோளில் சாய்ந்து கண்மூடி வாழ இன்னுள்ளும் மழை பாயுதே, ஐயோ தடுமாறுதே, கண்ணு மேலே நீரை போல முத்த கோலம் போட ஆசை அல்லாடுதே, பேசும் பேச்சை நான் தூரம் கேட்டு இந்த ஜென்மம் தீர ஏக்கம் தள்ளாடுதே. தேவன் உங்களை கூட்டிகிட்டு வந்து ரூமில் விட்டுட்டு போகிறான். தேவன் பார்த்து நீங்களும் கவனமாக போங்க அப்படின்ட்டு அவன் வெளியே போயிடுறான். இங்கே உங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அவன் நினைப்பில் தான் இருக்கீங்க. கொஞ்ச நேரத்திலே உங்கள் ரூமுக்கு ஒரு மெய்ட் வராங்க. என்னன்னு கேட்டா உங்களுக்கு அடிபட்டதுனால ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேவங்க தான் அனுப்பி வச்சதா சொல்கிறாங்க. உங்கள் ஃபேஸில் நேச்சுரலான ஒரு ஸ்மைல். அவங்க உங்களை அழைச்சிட்டு வாஷ்ரூம் கொண்டு போய் விடுறாங்க. கொஞ்சம் டைம்லேயே ஃப்ரெஷ்அப் ஆகி ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ பார்த்தா மறுபடி டோர் நோக் ஆகுது. இப்போ யாரான்னு பார்க்குறீங்க. பார்த்தா டாக்டர் உங்களுக்கு ட்ரீட் பண்ண சொல்லி அனுப்பி வச்சிருப்பான். ஒரு மெய்டும் கூட வந்திருக்காங்க. தேவங்க எங்க? சார் கிளம்பிட்டாருமா? ஓ கிளம்பிட்டாரா அப்படின்னு உங்கள் ஃபேஸே சுருங்கி போகுது. இந்த மாதிரியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் தேவன் எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி நைட்டும் ஆகுது. உங்கள் காலில் வேற அடிபட்டிருக்கும். அண்ட் நைட் வேற ஒழுங்காக தூங்கியிருக்க மாட்டீங்க. ஸோ அசந்து தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த டைம் பார்த்து தேவன் வீட்டுக்கு வரான். நேராக உங்களை பார்க்க தான் வந்திருப்பான். நீங்கள் தூக்கம். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்ப்போன்னு ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். இதெல்லாம் பார்த்து மேட்ஸ் எல்லாரும் குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிறாங்க தங்களுக்குள்ளேயே. இப்போ நீங்கள் தான் ரூமில் மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. முழிப்பு வருது. எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. கால் ரொம்ப வலிக்குது. ஸோ எந்திரிச்சு பெட்லேயே உட்காடுறீங்க. முன்னாடி பார்த்தா சோஃபாவில் தேவன் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். வந்தாச்சா? ரொம்ப நேரமா? ஒரு அரை மணி நேரம் இருக்கும். ஓ ஏன் நிலப்பல? நத்திங். கால் அப்படி இருக்கு.
ஓகே, அது பரவாயில்ல. ம் தேவம், ம் நான் உன்னை கேட்பேன், கிடைக்குமா? கேளு பார்ப்போம். எனக்கு ட்ரிங்க்ஸ் கிடைக்குமா? ஆ, நீ ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேறு பண்ணுவியா? இல்லை இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரை, குடிக்கணும் போல இருக்கு. ஓகே, நோ வரிஸ். இப்போ அடுத்த சீன்லேயே 2 பேரும் பால்கனியில் தரையில் உட்காந்து குடிச்சிட்ருக்கீங்க. தேவ் எவ்வளோ தான் குடித்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்பான். பட் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை வர பார்ப்போம். ஏன் தேவ், நீங்கள் எப்போலேருந்து மாஃபியாவில் இருக்கீங்க? ஆ, இது எதுக்கு திடீர்னு? இல்லை, ஜஸ்ட்டு கேட்டேன். நான் ஒரு 8-9 வருஷமாக இருக்கேன் இதிலே தான். அப்போது அதுக்கு முன்னாடி காலேஜ் போயிட்டு இருந்தேன். காலேஜா? ம். வாவ், உங்களை பற்றி சொல்லுங்களேன், உங்கள் ஃபேமிலி, சிப்ளிங்ஸ். இதெல்லாம் உனக்கு இதுக்கு? சும்மா தான், எப்படியும் நான் சாக தானே போகிறேன், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சேர்த்தா தான் என்ன? இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் ஏன் கூட தான் இல்லை, ஃபாரினில் இருக்காங்க. ஏன் ஃபாரினில்? மாஃபியாவில் இருக்கவங்க கூட எவன் தான் இருப்பான்? நான் இருக்கேன் தேவம், நான் இருக்கேன்ல, எப்போவுமே இருப்பேன். என்ன சைலண்ட் ஆகிட்ட? ஆ, ஒன்றும் இல்லை தேவம். ஆமாம், என்ன இவ்வளோ கொஷின்ஸ் கேட்குற? உன்னை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன்றியே. என்னை பற்றி என்ன தெரியணும் உங்களுக்கு? அப்படி சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆ, புரியல. என்னோட பேர் வயன். அம்மா அப்பா மட்டும் இல்லை, சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. பெரியவா சொல்லப்போனால் நான் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தேனே எனக்கே தெரியாது. சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஹோம், அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ ஹாஸ்டல். நல்லா படித்து ஒரு கிரிமினல் லாயர் ஆகி நல்ல ஒரு குடும்பத்தில் வாக்கப்படணும், இதுதான் என் ஆசையாக இருந்துச்சு. தேவன் டக்குன்னு பார்க்குறான். லோ ஸ்டூடெண்ட்டா நீ? ஆமாம். அப்போது எவ்வளோ நாளாக உன்னை கால்நாடு யாரும் தேட மாட்டாங்களா? என்ன தேடுற அளவுக்கு எனக்கு யாரும் இல்லை தேவம். பயனில்? ஆமாம். அப்போது இங்கேருந்து போக போறியா? நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே மெல்லவா எந்திரிக்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு ட்ரீமாக இருந்தது தேவம், அன்டில் உங்கள் ஆளுங்க கிட்ட சிக்கும் வரைக்கும். அதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சிருச்சு என்னோடய லைஃப் நீ எப்படி போக போகுதுன்னு. மானம் இல்லாமல் வர்றதுக்கு செத்தலாம் தேவம். அதனால தான் அன்றைக்கி அப்படி கேட்டேன், என்னை கொன்றுங்கன்னு. ஆனால் நீங்கள் எப்படி ஒரு ட்விஸ்ட் அடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இங்கேருந்து போனாலும் அதுதான் என் வாழ்க்கையோட கடைசி நாள். நீங்கள் சட்டுன்னு தேவம் கிட்ட வாரீங்க. ஏன் தேவம், நீங்கள் ரொம்ப பெரிய ஆள். உங்கள் டைம் பாஸுக்கு எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. நீங்கள் கூப்பிட்டா டெய்லி ஒன்று. அப்போ நானும் அதில் ஒன்று தான்ல, நானும் அதில் ஒருத்தி தானே தேவம். சொல்லுங்க. அவன் ஒன்றுமே பேசல, உங்களே பார்க்குறான். அப்போ பொத்துன்னு நீங்கள் அவன் லேப்லேயே விழுந்துடுறீங்க. சரக்கடிச்சதுக்கான மயக்கம்தான் அது. தேவ் உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறான். அவனுக்கு கிளியராக தெரியுது உங்களுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. பட் அவனுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறீங்க. பார்த்தா தேவங்கூட ஆம்ஸுக்குள்ளே இருக்கீங்க. அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே அவனை இன்னும் நல்லா ஹக் பண்ணி தூங்குறீங்க. அப்போது லைட்டாக தேவனுக்கு முழிப்பு வருது. கீழே குனிஞ்சு பார்க்குறான். நீங்கள் அவன் ஆம்ஸுக்குள்ள. அவன் சட்டுன்னு உங்களை புஷ் பண்ணுறான். நீங்கள் தள்ளி போகிறீங்க. என்ன தேவம், என்னாச்சு? தள்ளிப்போ, தள்ளிப்போடு. என்னை டச் பண்ணாமல் தூங்கு.
ஏன் நான் உங்களை டச் பண்ணக்கூடாதா? ஏ நீ யார்? ஓ, அப்போது டெய்லி நைட்டு என்ன பண்ணும்போது அப்போ அது தெரியற இல்லையா? ஏய், அது வேற இது வேற, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாத. நானும் அவங்கள ஒன்றும் டச் பண்ணலை தேவம். அன்றைக்கி நைட் உங்கள் ரூமுக்கு வந்தப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் தான் இழுத்து ஹக் பண்ணீங்க. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக போதும், ஸ்டாப் பண்ணு. அது அது ஏதோ ஒரு எண்ணத்தில் பண்ணிட்டேன். இன்னைக்கு தேவையில்லாமல் என்னை டச் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவனை டச் பண்ண என்ன பிரச்சனை இவனுக்குன்னு பார்க்குறீங்க. தயா பேசுனது கொஞ்சம் ஹர்ட்டிங் ஆகிட்டு உங்களுக்கு, பிகாஸ் யூ ஆர் இன் லவ். இப்போ வளமை போல தான் நீங்கள் சாப்பிட்றதுக்கு கீழே வாரீங்க. அங்கே தேவம் 4-5 பேர் கூட இருந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அதை தாண்டி தான் டைனினுக்கு போகிறீங்க. தேவம் உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் அதை கண்ணுக்கலை. உங்கள் பாட்டில் போய் சாப்பிட்டுட்டு திரும்பவும் ரூமுக்கு வந்துடுறீங்க. கொஞ்சம் நேரத்திலேயே உங்களுக்கு கன் சவுண்ட் கேட்குது. ஐயோ பண்ணிட்டானா, இவன் கையால் சாகிறதுக்குன்னே வராங்களா அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ சடனா ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. தேவங் தான் செம்ம கோவத்தில் வந்து நிற்கிறான். கையில் கன்னோட ஸ்ட்ரைட்டாக வந்து உங்கள் ஹெட்லேயே வைக்கிறான். உன்னை கொண்டுறேன்டி, உன்னை கொண்டுறேன். அவனுகளை கொள்றதுக்கு பேசாமல் உன்னை போட்டுடுறேன். நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க. என்ன தேவம், என்ன நடந்தது? ஏய், உனக்கு தான் காலில் அடிபட்டிருக்குல்ல, இங்கே உட்காந்து திங்க வேண்டியதானே? என்ன மயிருக்கடி கீழே வந்து ஆடிட்டு திரிகிற? தேவம் உங்ககிட்ட இப்படி கோமா பேசுனது கிடையாது, இன்னைக்கு புதுசாக இருக்கு. என்ன தேவம், இப்போ நான் கீழே வந்ததுக்கும் நீங்கள் ஷூட் பண்ணதுக்கு என்ன சம்மந்தம்? ஒன்றை கேட்குறான்டி அவன். வாட்? ஒன்றை கேட்குறான். உன் கீப் தானே செம்மையாக இருக்கா, நானும் ட்ரை பண்ணலாமான்னு கேட்குறான். உங்கள் ஐஸ்லாம் டியர்ஸ் நிறைஞ்சு போச்சு. இந்த மயிருக்கு தாண்டி அன்னைக்கு அவனை போட்டேன். இன்னும் எத்தனை பேரடி போடணும் உன்னால? இனிமே இங்கேயே கிடக்கணும். திங்க போகிறது தூங்க போகிறதுன்னு கீழே வந்த காலை உடைச்சிடுவேன். நீங்கள் எதுவுமே பேசலை, அமைதியாக நிற்கிறீங்க. தேவ் திட்டிட்டு செம்ம காண்டில் போகிறான். அனுப்ப வேண்டியது தானே? வாட்? என்ன கேட்டா அனுப்பி வைக்க வேண்டியது தானே தேவ்? நான் உங்களுக்கு வரும் கீப் மட்டும்தானே? தேவுக்கு செம்ம காண்டேத்துது உங்கள் ரிப்ளை. போனவன் திரும்பி வந்து அப்படியே உங்கள் ஃபேஸை பிடிக்கிறான். ஆமாண்டி, நீ எனக்கு வர கீப் மட்டும்தான். உன்னை வச்சு வச்சு செய்யணும்னு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்காக எவனோ ஒருத்தர் தின்ன எச்சி சோற என்ன திங்க சொல்கிறியா? இங்கே பாரு, உன்னை நான் மட்டும்தான் போடுவேன். காலம் பூரா நீ என் கூட படுத்து தான் ஆகணும், புரிஞ்சுதா? யோ மை கீப், கீப் ஒன்லி அப்படின்னு உங்கள் இயர்ஸ்கிட்டே வந்து சொல்லிட்டு போகிறான். நீங்கள் செம்ம புரோக்கன், அப்படியே கீழே உட்காந்து அழுறீங்க. இத்தனை நாளில் அவங்களுக்கு பிடிக்காம பண்ணியிருப்பான். உங்களை கிட்னாப் பண்ணிட்டு வந்து பண்ணிக்கூட நீங்கள் அழலை, கெஞ்சலை, எதுவுமே பண்ணல. பட் இப்போ தேவ் பேசின வார்த்தையை கேட்டு ரொம்ப உடைஞ்சு போய் அழுறீங்க. ஏன்னா உங்கள் மனசில் தேவங்க இருக்கான், ஆனால் அவனோட மனசில் உங்களுக்கு என்ன இடம்னு இதோ இப்போ சொல்லிட்டு போயிட்டானே. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறமா நீங்கள் ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை, தேவங்க பார்க்கவும் இல்லை. இப்போ நைட்டே ஆயிடுச்சு. சரி இனி வருவான் தானேன்னு பார்த்துட்ருக்கீங்க. பட் அப்பா கூட தேவங்க வந்த மாதிரி இல்லை. அவன் வீட்டில் இருக்கானா இல்லையானே உங்களுக்கு தெரியல. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்க டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ ஒரு பொண்ணு உங்கள் ரூமை க்ராஸ் பண்ணி போகிறா. உங்களுக்கு அவளை பார்த்ததும் புரிஞ்சிருது அவள் ஏன் வந்திருக்கான்னு. அவள் கரெக்டாக தேவங்க ரூமுக்கு பக்கத்தில் உள்ள ரூமுக்கு போகிறா. நீங்கள் சடனாக டோரை சாத்திடுறீங்க. இதுக்கு மேலே அங்கே உங்களால் பார்க்க முடியல. டோரை பிடிச்சிட்டு ரொம்ப அழுறீங்க.
தயோ நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டல. அப்போ அப்போ நான் உண்மையாகவே அவங்கள ஒருத்தியா? ஏதோ கோவத்தில் பேசிட்டு போனேன்னு நினச்சதையோ. இப்போ அதுதான் உண்மையா? ஐயோ, நான் உன்னை நம்பினே, அவ்வளோ நம்பினேன். இனி உன் லைஃப்பில் அது நான் மட்டும்தான். அப்போ நான் கீர்த்தால கீர்த்தாலத்தையோ. ரொம்ப நேரமாக இருந்து அலறிங்க. இப்போ டைம் மிட் நைட் இருக்கும். நீங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வாரீங்க. அந்த ரூமை பார்க்குறீங்க. அங்கே இன்னும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஐஸ்லேருந்து டியர்ஸ் ட்ராப் பை ட்ராப்பாக ஃபால் ஆகுது. அதை வைப் பண்ணி விட்டுட்டு மெதுவாக இறங்கி வெளியே போகிறீங்க. யார்கிட்டையும் எதுவுமே சொல்லலை. செக்யூரிட்டி கூட தூங்கிட்டு இருந்திருப்பாரு. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி வெளியே போகிறீங்க. இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நீங்கள் வெளியே வாரீங்க. கால் போன போக்கலை எங்கேன்னே தெரியாமல் நடந்து போயிட்டுருக்கீங்க. மைண்ட் ஃபுல்லாக அவனை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு. போனி போ, போனி போ, தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம் அன்பே போ, தினமாக நடக்கின்றேன், உயிர் வேண்டாம் தூரம் போ, நீ தொட்ட இடமெல்லாம் எரிகிறதே அன்பே போ, நான் போகும் நிமிடங்கள் உனக்காகும் அன்பே போ, இது வேண்டாம் அன்பே போ, நிஜம் தேடும் அன்பே போ, உயிரோடு விளையாட விதி செய்தால். இப்போ அப்படியே அடுத்த சீனில் வீஜனும் ஷானும் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு அறிவில்லைன்னு நீ அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க ஷான். போய் ஒரு கீப்புக்காக அவன் இங்கே வருவானா? அதே கீப்புக்காகத்தான் அவன் 2 பேரை போட்டு தள்ளினான், தெரியும்ல? அடேய், அது அவன் வீட்டில் அவன் இடம். இங்கே இவ்வளோ பேர் இருக்கோம். அவனுக்கு ஸ்கெட்சு போட்டிருக்கோன்னு தெரிஞ்சும் அவன் இங்கே வருவான்ற முட்டாள். அவர் பேசி வாய் மூடலை. அந்த பில்டிங்கை உடச்சிக்கிட்டு ஒரு கார் உள்ள வந்து நிற்குது. ஒரே டஸ்ட்டு, புகை மூட்டம். சொன்னலண்ணா அவன் வருவான்னு. அப்போ கார் டோரை ஓப்பன் பண்ணி தேவன் செம்ம கெத்தாக இறங்கி நிற்கிறான். சிங்கிளா மாசா. உங்கள் ஐஸெல்லாம் வைட் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் இல்லை, ஒரு துளி கூட நம்பலை தேவங்க இங்கே வருவான்னு. கன்ஃபார்மே பண்ணிடுறீங்க அவன் வரமாட்டான்னு. போயும் ஒரு கீப்புக்காக வருவானான்னு இருந்திருப்பீங்க. பட் இப்போ ஐஸ்லேருந்து டியர்ஸ் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. தேவங்க வந்ததை கண்டதும் ஜானோட கார்ட்ஸ் எல்லாம் வந்து ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. ஆனால் தேவங்களோட கண்கள் நீங்கள் இருக்க இடத்த தான் தேடுது. அங்கே உங்களை சேரில் உட்கார வச்சு கை கால் வாயின்னு எல்லாம் கட்டி போட்டிருக்கு. அவன் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். அப்போ ஷான் சிரிச்சிட்டே முன்னாடி வரான். ஐயோ பாவம், மாஃபியா கிங், டானுக்கெல்லாம் டான் மிஸ்டர் கிம், இப்படி தனியாக வந்து சிக்கிட்டீங்களே, ரொம்ப பாவம். அப்பையும் விஜின்னு சொன்னார், உன் பிளான் எல்லாம் வேஸ்டடா, அவன் கண்டிப்பாக வரமாட்டான்னு. ஆனால் எப்படி ஒன்று தனியை கூட்டிகிட்டு வந்து சிக்க வச்சேன் பார்த்தியா? எனக்கு அப்போவே தெரியும்டா, ஒரு பொண்ணுக்காக நீ 2 பேரை போட்டிருக்கேன்னு கேள்விப்படும் போதே நினச்சேன் அவள் சம்திங் ஸ்பெஷல்னு. நானே அவளை பார்க்கணுன்னு தான் நினச்சேன். ஆனால் கடவுளோட செட்டிங்கை பார்த்தியா? ஆடு தானாக வந்து சிக்கிக்கிட்டது மட்டும் இல்லாமல் உன்னையும் கூடவே கூட்டிக்கிட்டு வந்துருச்சு. உனக்கு அது தெரியுமா தேயா? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. பொண்ணுங்க பின்னாடி போனவன் அந்த பொண்ணாலே அழிவான். இப்போது அதே நிலைமை தான் உனக்கு வந்துருச்சு. ஐயோ பாவம். இப்போ வரைக்கும் அவன் பேசுகிறது எல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருந்த தேயம் மெல்லவா சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்ன தேயம், சாக போகிறோன்னு பயத்தில் பைத்தியம் ஆயிட்டியா என்ன? டேய், நீ டான்னா நான் உனக்கே டான்ரா. வாய்ஸ் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறான்.
இவ்வளோ நேரமும் அவனை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்த கன்ஸ் எல்லாம் இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் திரும்புது. 2 பேரும் மிரண்டு போயிடுறாங்க. தே ஹாவ் நோ ஐடியா எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு. அப்போ தேவன் கையை நீட்ட அதில் இருந்த ஒருத்தன் அவனோட கன்னை கொடுக்குறான். அவன் இவ்வளோ நாளாக ஷானோட பர்சனல் கார்டாக இருந்த ஒருத்தன். ஷானால் இது நம்பவே முடியல. தேவன் வேணாம், இது வேண்டாம், என்ன பண்ணுற நீ, வேணாம், டோன்ட் ஷூட் அப்படின்னு வீஜன் சொல்ல அவர் அப்படியே க்ளோஸ். இப்போ கன் ஷானை பார்த்து திரும்புது. அவன் பயந்துடுறான், பேச்சே வரல. அவன் இன்னும் அந்த ஷாக்ல இருந்து மீளலை. தேவன் டிகரை ப்ரெஸ் பண்ண போகிறான். அப்போ கரெக்டாக ஃபெலிக்ஸ் அங்கே வந்துடுறான். அண்ணா வேணாண்ணா, அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், அவனை விட்டுருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா, அவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன், ப்ளீஸ்ண்ணா, நான் வேணாண்ணா. ஃபெலிக்ஸ் தள்ளிப்போ. அவளை கேட்டதுக்கே அவனுக்கு 2 பேரையும் சுட்டு கொன்னேன். இவன் அவளை தூக்கிட்டே வந்திருக்கான். எவ்வளோ தைரியம்! ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, அப்படிலாம் எதுவுமே இல்லைண்ணா, அவன் ஒரு கிறுக்கண்ணா, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ணிட்டுருக்கான். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, சத்தியமாக எனக்கு இது தெரியாது, நான் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவனை பண்ணியிருக்கே விட்டுருக்க மாட்டேன், ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ், எனக்காக அவனை விட்டுருக்கண்ணா, எனக்காக ப்ளீஸ். இந்த எனக்காகன்ற வேடை கேட்டதும் தேவங்களோட மைண்ட் லைட்டாக மாறுது. டிகரில் இந்த ஃபிங்கர் எடுக்கிறான். தேவங்கும் ஃபெலிக்ஸுக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. ஃபெலிக்ஸுக்கு தேவங் மேலே பெரிய அன்பு, மரியாதை எல்லாமே இருக்குது. சோஃபி இருந்த டைம் அவளை யார் கொன்னதுன்னு தெரியாமல் தேவங் தேடும்போது ஃபெலிக்ஸ் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்கும். ஸோ அதனாலேயே தேவங்க்கு ஃபெலிக்ஸ் கிட்ட ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. இப்போது அவள் இவ்வளோ கேட்டதுனால தான் ஷானை கொல்லாமல் உயிரோடு விடுறான். இப்போ தான் ஃபெலிக்ஸுக்கு உயிரே வருது. வா அந்த பக்கம் அப்படின்னு பிடிச்சி ஷானை இழுத்துட்டு போகிறான். அவன் இன்னும் ஆன்னு தான் இருக்கான், அந்த ஷாக்லேருந்து மீளலை. இப்போ தேவன் உங்களை தான் பார்க்குறான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணா இப்போ தேவங் தான் கார்லேருந்து வேகமாக இறங்கி உங்களை இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். அவனோட மேன்ஷனுக்கு தான். ஆனால் உங்கள் ரூமுக்கு போகலை, வலிமைக்கு மாறா அவனோட ரூமுக்குள்ளே போய் டோரை சாத்துறான். கீழே எல்லாரும் ரொம்ப பயந்து போய் நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அவன் ஒன்றுமே பேசலை. உங்களுக்கு இங்கே பக்குன்னு இருக்கு. ஏய், எங்கடி போன? தொக்கா அவங்கிட்டே போய் மாட்டிக்கிட்டு நிற்கிற. ஏண்டி இப்படி எனக்கு தொல்லை கொடுக்குற? உன்னால் ஒரு இடத்த மூடிக்கிட்டு இருக்கலாதா? அங்கே எங்கே நான் ஆடிக்கிட்டு நீங்கள் எதுவுமே பேசலை, அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஏய், என்னடி ஏன் மூஞ்சியே பார்த்துட்ருக்க? உன்னால் இன்னும் எத்தனை பேரடி நான் கொல்லணும்? அப்படியே போட்டேண்ணா. நீ எதுக்கு தேவங்க அவங்கள கொல்லணும்? அவன் உங்களை கோவமாக பார்க்குறான். உங்கள் ரிப்ளை இன்னும் அவனுக்கு கோவத்தை கூட்டுது. ஒன்று தான் கேட்குறேன் தேவா, நீ எதுக்கு அவங்கள கொல்லணும்? இது வரைக்கும் உன் கூட எத்தனை பொண்ணுங்க படுத்துருப்பாங்க? அவங்கள ஒருத்தர் கேட்டாலும் நீ அவங்கள கொல்லுவியா? அப்போ ஏன் என்ன மட்டும்? நான் வர கீர்த்தானே, கீப்பை கேட்டா நீ ஏன் கொல்லணும்? கீப்புக்காக நீ எதுக்கு வந்து நிற்கணும்? ஆமாண்டி, நீ கீப் தாண்டி, உன்னை இங்கே கீப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு அவன் ஹார்ட்டை குத்தி காட்டுறான். நீங்கள் ஒரு மாதிரி டீயை பார்க்குறீங்க. என்னால் முடியல அப்படின்னு கீழே உட்காந்துடுறான். தேவம் அப்படின்னு அவன் கிட்ட போகிறீங்க. ஒன்று லவ் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணேன், முடியல. அதை ஒத்துக்கக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆமாண்டி, நான் ஒத்துக்கலை. உன்னை பிடிச்சிருக்குன்றது நான் ஒத்துக்கலடி. என்ன இன்னொரு தடவை இழந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருக்கு. நீங்கள் ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் செஸ்டோட அவனை அணைச்சி பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவன் ஐஸ்லேருந்து டியர்ஸ் மட்டும். அதனால தான் அவன் என்னை தொட வேணாம், இந்த ரூமுக்கு வர வேணாம், என் கூட அட்டாச் ஆகிருக்க வேணான்னு
எல்லாம் எல்லாம் இங்கே ஒன்னையும் இழந்துருவனோன்ற பயத்தாலடி. பயத்தால தான். நானும் பல பொண்ணுங்க கூட இருந்திருக்கேன். ஆனா நீ சொன்ன வார்த்தை உன்னை கூடவே கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு. அந்த ஒருத்தனா நான் மட்டுமே இருக்கணும்னு தோணுச்சு. ஆனா நீயும் என்ன லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பயம் எல்லாம் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அதனாலதான் உன்கிட்ட கோபமா நடந்துக்கிட்டேன். அந்த அந்த பொண்ணை வர வச்ச. நீ அதை பார்த்தாச்சும் என்னை வெறுத்துருவேன்னு. ஆனா கொஞ்சம் கூட நினைக்கலடி இப்படி மொத்தமா விட்டுட்டு போயிடுவேன்னு. தேவம் ஒன்றும் இல்லை தேவம். நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். அதனால தான் அப்படி பண்ணிட்டேன். இப்போ நான் உன் கூட தான் இருக்கேன். இனி நீயே அடிச்சு துரத்து வர நான் எங்கேயும் போக மாட்டேன் தேவம். நான் போக மாட்டேன். ஏன்னா நீ என்னோட தேவம், என் புருஷன். உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போவேன்? அவன் சரன்னு எந்திரிச்சு போய் கபர்ட் ஓப்பன் பண்றான். அதுலேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு உங்ககிட்ட வாரான். என்ன பண்றான்னு அவனே பாக்குறீங்க. உங்க முன்னாடி நீல் டவுன் பண்ணி உட்கார்றான். இந்த தடவை உன்னை விட்டுற மாட்டேன்டி, உன்னை விட்டுற மாட்டேன். வில்லியம் மேரி வைன் அப்படின்னு அந்த ரிங்க உங்க முன்னாடி நீட்டுறான். நீங்க அவன் கையிலேயே உங்க ஃபேஸை வச்சு அப்படியே அழுறீங்க. சரியா அழுறீங்க. ஹாப்பி டியர்ஸ் உங்களுக்கு. தேவங்க உங்ககிட்ட இப்படி கேட்பான்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன எப்போ பாரு உங்களை கீப் தான் சொல்லிட்டு இருப்பான். அவன் உங்களை நினைக்கவே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அவன் இப்படி கேட்டதும் உங்களால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவன் உங்களை கம்ஃபர்ட் பண்ணி அழகா அந்த ரிங் எடுத்து உங்க விரல்ல போட்டு விடுறான். யூ கம்ப்ளீட்லி ஹாப்பி. அந்த லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு. இவ்வளோ நாளாக இருந்த கஷ்டம் கவலை எல்லாமே ஒரே நிமிஷத்தில் உடஞ்சி போன மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்கள் உங்கள் கையில் இருக்க ரிங்கை கழட்டி அவனுக்கு போட்டு விடுறீங்க. ஐ லவ் யூ மிஸ்டர் கிம். ஐ லவ் யூ டூ மிஸ்ஸஸ் வைன் கிம். இந்த செகண்ட்லேருந்து we are husband and wife and this is our room அப்படின்னு எந்திரிச்சு உங்களை லிப் லாக் பண்ணுறான். அந்த கிஸ் கொஞ்சம் டீப்பராகவே போகுது. இவ்வளோ நாளாக இந்த மிஸ்ஸிங் ஃபீல் எல்லாம் அந்த கிஸ்லேயே காட்டுறான். நீங்க பாரு, உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமாவும் நான் இருப்பேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு பெரிய ஃபேமிலியை நான் கொடுப்பேன். எப்படி 5 பிள்ளைங்க, பெரிய ஃபேமிலி தானே? ஏய் போடா, ஏய் நடி போடாங்கிற வா அப்படின்னு உங்களை அலேக்க தூக்கிட்டு போறான் பெட்டுக்கு. ஓகே அம்மீஸ், இந்த ஒன் ஷாட் இதோட முடியுது. நிம்மி எப்படி இருந்துச்சு கேட்டிங்களா? ஹோப் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அண்ட் விஷிங் ஹாப்பி பர்த்டே, கிரேட் விஷஸ். அண்ட் கேட்டிருந்த எல்லாரும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு ஒன் ஷாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது ஜரா. பாய்.